Hi hello guys, நான் உங்க பூபேஷ். தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க யுவன் பத்தி ஒரு வீடியோ. இதுவரைக்கும் YouTubeல ஒரு 2000 வீடியோ இருக்கும் யுவன் பத்தி. அதை தாண்டி இதல புதுசா என்ன பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அப்பலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட யுவனை பத்தி என்ன ஜாலியா பேசுவீங்க? எந்த சாங் வந்து யுவனோட சாங் உங்கள தூங்க வச்சது? எந்த சாங் வந்து உங்கள அழ வச்சது? எந்த சாங் வந்து நீங்க லவ் ஃபெயிலியர் அப்போ உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க? அந்த மாதிரி ஒரு நார்மலான டிஸ்கஷன் வீடியோங்க இது. ஒரு 16 வயசு இருக்குங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு +1 +2 படிச்சிட்டு இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா மனுஷன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டாருங்க. அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு படம். சாங்ஸ்லாம் ஓகேவா இருக்கும், டீசென்ட்டா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் வந்து இளையராஜா சாரோட பையன். இவர் ஃபீல்டுக்குள்ள வரப்போ இளையராஜாவோட பையன் அப்படிங்கிற ஒரு பிரஷரே இவருக்கு பயங்கரமா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பிரஷரை பயங்கரமா சூப்பராவே ஹேண்டில் பண்ணி நான் போடுற மாதிரி சாங் எங்க அப்பாவோட பெஸ்ட்டாவே போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாங்கா சொல்லி அடிச்சாருங்க. ஆரம்பத்துல சில படத்துல இவரோட பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகேவா இருந்தது. பட் போக போக இவரு பயங்கரமா பிக்கப் பண்ணாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஹிட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு ஒரு படங்க. சூர்யா சாரோட படம். அந்த படத்துல வர சாங் எல்லாமே இப்போவும் விண்டேஜ் கலெக்ஷனா பயங்கர சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஃபேன் பாயாவே இவருக்கு ஆனாங்க. அதுல இந்த ஹே சொன்னிருட்ட அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும், பூவே பூவே பாட்டா இருக்கட்டும், இப்போவுமே அது பயங்கரமா ரிங்டோன் மெட்டீரியலா இருக்கு. சில டைரக்டர்ஸோட சேர்ந்து இவர் ஒர்க் பண்றப்போ அங்க ஒரு மேஜிக்கே ஒன்று நடக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்வராகவன் சாரா இருக்கட்டும், வெங்கட் பிரபுவா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் செல்வராகவன் சாரோட இவர் சேர்ந்து பண்ண எல்லா படமுமே பயங்கர ஹிட்டுங்க. என்னோட லைஃப்ல யுவன் சார் எப்படி இன்ட்ரோ ஆனார் அப்படின்னா 7G ரெயின்போ காலனியில் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது இப்போவுமே பயங்கரமா இந்த லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள தூக்கி நிறுத்துற மாதிரி பயங்கரமான ஒரு பாட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பியான சாங்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அதிகமாக அவரோட படத்தில் யூஸ் பண்ணுவார். அதுக்கும் பர்ஃபெக்டாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலே இந்த படத்துக்கு மியூசிக் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இவனும் செல்வராகவன் சாரும் சேர்ந்து பண்ண காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தோட OST சிடியாலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த படத்து மேலேயும் சரி சாங் மேலேயும் சரி பயங்கர கிரேஸ் இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பீக்கில் போயிட்டு இருந்த டைம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவை அதிகமாக 90s கிட்ஸ் எல்லாம் ஓன் பண்ணிப்பாங்க. இவர் வந்து எங்களுக்கான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவரை பெருசாக விட்டே கொடுக்க மாட்டாங்க. 80ஸ்ல 70ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார், அப்புறம் MSV சார், இவங்களை வந்து பெருசாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து எங்களுக்கான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க. இப்போ 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் இருக்காரு, நம்ம ஜிவி பிரகாஷ் இருக்காரு, அவங்கள பெருசாக ஓன் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த 90s கிட்ஸ் இவர் எங்களுக்கான மியூசிக் டைரக்டர், இவர் நாங்கள் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம், இவர் எங்களோட லைஃப்பில் தான் வந்து நாங்கள் அழுறப்போ கூட இருந்திருக்காங்க, எங்களோட லவ் ஃபெயிலியர் கூட இருக்காங்க, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாலியாக இருக்கிற டைமில் யுவன் சாங்கை தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி 90s கிட்ஸோட லைஃப்பில் யுவன் சங்கர் ராஜா பயங்கரமாக பின்னி பிணைஞ்சிருப்பார். இவரோட லவ் சாங்க்கு இவரோட மெலடி சாங்க்கெல்லாம் எப்படி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி இவரோட மாஸ் எலவேஷன் பிஜிஎம்க்குன்னே பெரிய பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கங்க. இவரோட இனிஷியல் ஸ்டேஜில் தீனா அப்படிங்கிற படத்தில் ஸ்டார்ட் பண்ணார் இவரோட அந்த மாசான பிஜிஎம். இவரோட லவ் சாங்க்கு இவரோட மெலடி சாங்க்கு எப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இவரோட மாஸ் எலிவேஷன் பிஜிஎம்க்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்க. இவர் தீனா படத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சண்டைக்கோழி, திமிரு, பில்லா மூவி, பில்லா 2, மங்காத்தா, ட்ரிபிள் ஏ இந்த மாதிரி நிறைய படத்துக்கு பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவரோட பிஜிஎம்னாலே நிறைய படம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் பில்லா 2ஓட பிஜிஎம்லாம் எடுத்து பாருங்கள், ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இவர் வந்து பெரிய ஹீரோ படத்தில் தான் மாசான பிஜிஎம்லாம் போடுவார், பெரிய டேரக்டர் படத்தில் தான் வந்து நல்ல நல்ல பிஜிஎம்லாம் போடுவார், நல்ல நல்ல மியூசிக்லாம் போடுவார். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு சின்ன டேரக்டர், ஒரு சின்ன க்ரூ வந்து ஒரு படம் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கூட அந்த படத்துக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டான ரொம்ப நல்ல நல்ல மியூசிக்லாம் போட்டு கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் இவரோட அப்பா இளையராஜா இருக்கார் இல்லையா, இவர் இதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ சூப்பரான பிஜிஎம் போட்டு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த படத்தில் இவரோட பேர் இருந்தால் போதும், இந்த படம் ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இளையராஜா சார்கிட்ட போயிருக்காங்க. அவரும் பிஜிஎம் போட்டு கொடுப்பாரு, சாங் போட்டு கொடுப்பாரு, அந்த படமும் ஹிட் ஆயிரும். லிட்டரலாக அதே மாதிரி இவருக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த படமும் நிறைய ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கார்த்தி சார் இறந்துருவாருங்க. அந்த இடத்துல இவர் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. அதை ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோனில் மட்டும் கேட்டு பாருங்கள். அவரோட அப்பா இளையராஜாவை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அந்த ஒரு பிஜிஎம் ஒன்று அமைஞ்சிருக்கும். அந்த படம் பயங்கரமான ஹிட்டு. மியூசிக் வைஸாகவும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸாகவும் சரி, ஆக்டிங் வைஸாகவும் சரி, அந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பயங்கரமாகவே பேசப்பட்டது. இவனோட அன்ரெகனைஸ்டு சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாட்டு 150 பாட்டு இருக்குங்க. அவரோட ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலே ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாட்டாவது சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கனாலே கூட போதும், நீங்கள் அவரோட ஃபேனாக ஆகிடுவீங்க. சில படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் படம் எடுத்துக்கலாம், கற்றது தமிழ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான படத்துக்கு கதையோட பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு மியூசிக் போடணும். அதெல்லாம் எல்லாராலையும் முடிஞ்சிடாதுங்க. ஆனால் அந்த மாதிரியான படத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக பிஜிஎம் இவர் போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த படமும் பயங்கரமான ஹிட் ஆனிச்சு. அதுக்கு நிறைய அவார்டு கூட இவர் வாங்கியிருக்காரு.
அடுத்து தமிழ் சினிமாவில் அதிகமாக பழைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணது இவராக தாங்க இருக்கும். ரொம்ப நல்ல நல்ல பாட்டு அப்போல்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸிங்கில் சூப்பராக இவர் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பாட்டும் நிறைய ஹிட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் இவரோட அப்பாவோட பாட்டெல்லாம் நிறைய எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இவர் யூஸ் பண்ணியிருப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா கோட்டில் கூட அவரோட அப்பாவோட பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. நிறைய பாடல்கள் அந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா தில்லுமுல்லு அப்படின்னு ஒரு படத்தில் ராகங்கள் 16 பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாருங்க. அந்த பாட்டு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். அடுத்து சில ஆல்பம்ஸ் பண்ணார், கான்சர்ட் நிறைய பண்ணார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூவி நடுவில் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறது அப்படின்னு இருக்குது பாருங்கள், அது வந்து எல்லாராலையும்லாம் முடிஞ்சிடாது. ரொம்ப சிலரால் தான் பர்ஃபெக்டாக ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா சார், அவர் பார்த்தீங்கன்னா இந்த 80s 70s காலத்தில் அவரோட ரசிகர்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டி போட்டு வச்சுருந்தார். அவரோட பல்ஸை பயங்கரமாக பிடிச்சி வச்சுருந்தாங்க ஃபேன்ஸும் சரி, இளையராஜா சாரும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார், அவரு அப்பன்ட்டு இல்லை இப்போ வரைக்குமே ஃபேன்ஸோட பல்ஸை பிடிச்சி பயங்கரமாக பர்ஃபெக்டான பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காரு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி யுவன் சங்கர் ராஜா இப்போ வரைக்குமே ஆடியன்ஸோட பல்ஸை பயங்கரமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு, பயங்கரமாக பிடிச்சி வச்சுருக்காரு. இவரோட கெரியரை பற்றி பேசுகிறப்போ இவரோட 100வது படங்க பிரியாணி, அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதில் சாங்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, ஆர்ஆரும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக அந்த படத்தில் ஒரு மோட்டிவேஷன் சாங் ஒன்று வருங்க, எதிர்த்து நில் எதிரியே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இப்போவுமே நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பாட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் கூட கடக்கவே முடியாது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ஆண்டனி சார், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், தமன் சார், டி இமான் சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. பாட்டை கேட்குறதுக்கு பயங்கர கூஸ்பம்பாக இருக்குங்க. அப்படி அந்த டீமே எல்லோரும் சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு பாட்டை கொடுத்து அந்த படத்தையே பயங்கரமான ஹிட் படமாக ஆக்கியிருந்தாங்க. அடுத்து ரொம்ப சில மியூசிக் டைரக்டருக்கு தான் இந்த பெப்பியான சாங்ஸ், பெப்பியான பிஜிஎம் போடுறது வந்து கைவந்த கலையாக இருக்குங்க. லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே ஒரு மாதிரி ட்ரிப்பியாக, ஒரு மாதிரி அதை ஃபன்னுன்னு சொல்ல முடியாது, ட்ரிப்பின்னு சொல்ல முடியாது, பெப்பின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான பிஜிஎம்மாக இருக்கும், அந்த மாதிரியான சாங்ஸாக இருக்கும். அதுலேயும் பயங்கரமான சாங்ஸ்லாம் கொடுத்து அந்த படத்தை ஒரு ஹிட் படமாக ஆக்கியிருப்பார். அந்த படம் ஹிட் ஆனதுக்கு மெயினான முக்கியமான ரீசன் அந்த படத்துக்கு அவர் கொடுத்துருந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த லவ் டுடே படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு ஒரு ஆல்பம் ஹிட்டாக அமைஞ்சுது. அந்த படத்தில் அந்த காமெடி பிஜிஎம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இதை வந்து அவர் இப்போ பண்ணலைங்க, ரொம்ப நாள் முன்னாடி வின்னர் படம் ஒன்று இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கைப்புள்ளக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், ஒரு மாதிரி ஃபன்னாக, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக்காக இருக்கும். நீங்கள் யுவன் சங்கர் ராஜாவோட சாங்கை பற்றி பேசுகிறப்போ இவரை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாதுங்க, தவிர்க்கவே முடியாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார் சார். இப்போ அவர் நம்ம கூட இல்லை, பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போவாக பண்ண நிறைய பாட்டு இப்போ வரைக்கும் நின்று பேசுதுங்க. இந்த யுவன் ட்ரக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, அது இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பாட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் இந்த சாங்கை மென்ஷன் பண்ணி சொல்லலாம், இந்த சாங்கை மென்ஷன் பண்ணி சொல்லலாம், நீங்கள் யோசிச்சிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஏன்னா எல்லா சாங்குமே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பாட்டு எதை வேணால் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அழுக வரும், இல்லை தூக்கம் வரும், இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு அமையும். இன்னும் இதுக்கடுத்து ஒரு 50-60 வருஷம் கழிச்சு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தால் கூட அவரோட மியூசிக் குவாலிட்டியை யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கை வச்சு கூட அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான மியூசிக், அவ்வளோ குவாலிட்டியான சவுண்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த விஷயம் 100% உண்மை. மியூசிக் தெரிஞ்ச யாருமே இதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இவரோட ஃபஸ்ட்டு படம் அரவிந்தன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த படத்துலேயே ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. நிறைய மியூசிக் டைரக்டர் இவர்கிட்ட வந்து நிறைய நல்ல குவாலிட்டி இருக்குது, இவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அனிருத் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நம்ம வந்து யுவன் சங்கர் ராஜாட்ட வந்து நிறைய கற்றுக்கணும், பர்சனலாக மியூசிக் விஷயத்தில் நான் வந்து யுவன் சங்கர் ராஜா சார்கிட்ட நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருப்பார். ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, நம்ம எல்லாரையும் மியூசிக்கால் கட்டி போட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்ப ஜாலியாக வைப் பண்ணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட், இல்லை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போயிட்டாலா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட், இல்லை நம்ம வந்து இப்போ மோட்டிவேஷனாக இருக்கணும், பயங்கரமாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுமா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட எல்லா எமோஷன்லையும் நம்ம கூட சப்போர்ட்டாக இருந்த நம்ம யுவன் சங்கர் ராஜா சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.